உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். உன்னை அறிந்தால் இறைவனை சிவத்தந்தையை அறிவாய். செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். வாழ்க்கை என்பது மயிப்புழமைகள் என்பது மாய். ஆகையால் ஒவ்வொரு வினாடியும் விழிப்புடன் இருங்கள். ரகசியமாழமானது நிழல் மூடு வழியாக இருக்கிறது. எழுந்திரு, விழித்திரு, எழுந்திரு, இப்பொழுது எழுந்திரு. உள்ளே ஒரு கரை இருக்கிறது, நெருப்பை மூட்டு. உன்னுடனே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்திலிருந்து விழிமாயாடு. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் காத்திருப்பான். உன்னுடனே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்திலிருந்து விழித்து எழுமாயாக. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் பயப்படுவார். எவ்வளவு காலம் தள்ளிப் போடுவாய். எவ்வளவு நேரம் தூங்குவாய், எதுவரை ஓடுவாய். எப்பொழுது விழித்துக் கொள்வாய். எவ்வளவு காலம் காத்திருப்பாய். எவ்வளவு ஒரு களங்கைப்படுவாய். எவ்வளவு காலம் தள்ளி போடுவாய். உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். விழித்துக் கொள் தூக்கத்திலிருந்து. செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். Om Shanti. The mind in creation is as a fading coal, which some invisible influence rekindles. ஓம் சாந்தி. மனமெனும் தீபமானது ஒரு பொழுதும் அணைய இயலாது. ஒரு நிமிட பிரகாசம் கூட அந்த தீபத்தை ஏற்ற முடியும், பிரகாசிக்க செய்ய முடியும். உங்கள் எல்லாத்துட்டையும் ஒரு கேள்வி, ஆக்சுவலி 6 கொஸ்டின், 6 கேள்விகள். இந்த 6 கேள்விக்குமே ஒரே ஒரு பதில் தான். முதல் கேள்வி, அது என்ன? இந்த உலகத்தை விட மிகப்பெரியது அது என்ன? ஈஸ்வரனை விட, கடவுளை விட பெரியது எது? ரெண்டாவது
சைத்தானை விட மிக கொடுமையானது, மிக கெட்டது அது என்ன? எதை நாம் சாப்பிட்ட உடனே நம்ம இறந்துடுறோம், அது என்ன? அது என்ன? மரணத்துக்கு பின்னாடி நம்ம கூடவே வருது. ஏழைக்கிட்ட இந்த பொருள் இல்லை, அது என்ன? ஆனால் பணக்காரர்கள் விரும்புகிறார்கள், அது என்ன? இந்த 6 கொஸ்டின் பார்த்தாச்சா? இந்த 6 கேள்விக்குமே ஒரே ஒரு பதில் தான். கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிட்டு யோசிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னவா இருந்தது? கடவுளை விட பெரியது எது? பகவானை விட பெரியது எது? 2வது கொஸ்டின், சைத்தானை விட மிக கொடியது எது? எதை நம்ம ஸ்வீகாரம் பண்ணுறோமோ, ஸ்வீகாரம் பண்ணின உடனே நம்ம மரணம் அடைஞ்சிடுறோம், அது என்ன? இறந்துருவோம், அது என்ன? நாம் மரணத்திற்கு பின்னும் நம்மை தொடர்கிறது, அது என்ன? ஏழைகளிடம் இந்த பொருள் உள்ளது, அது என்ன? பணக்காரர்கள் அதை அடைய விரும்புகிறார்கள், அது என்ன? ஏழைகள்கிட்ட அந்த பொருள் இருக்குது, அது என்ன? ஆனால் அதை பணக்காரங்க விரும்புகிறாங்க, அது என்ன? எல்லாம் கண்ணை மூடிட்டு தானே உட்காந்துருக்கீங்க. பதில் என்ன கிடச்சிது? பதில் என்ன கிடச்சிது? ஓம் சாந்தி. தூக்கத்தில் இருந்து கண்ணை மூடி திறங்க. இதனுடைய பதில் என்ன? எதுவுமே இல்லை. கடவுளை விட பெருசு எது? கடவுளை விட பெரியது எது? எதுவுமே இல்லை. சைத்தானை விட கொடுமையானது எது? எதுவுமே இல்லை. மாயை மற்றும் விகாரங்களை விட கொடுமையானது எது? வேற என்ன இருக்க முடியும்? எதுவுமே இல்லை. இதை நம்ம ஸ்வீகாரம் பண்ண உடனே நம்ம இறந்துடுறோம் அப்படின்னா அது என்ன? நம்ம எதுவுமே சாப்பிடாத வரைக்கும் நம்ம இறக்க மாட்டோம், அது என்ன? அது எதுவுமே இல்லை. மரணத்துக்கு பின்னும் நம்மளை பின்தொடர்வது எது? எதுவுமே இல்லை. மரணத்துக்கு பின் நம்ம கூடவே இருக்கிறது என்ன? எதுவுமே இல்லை. ஏழைக்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. பணக்காரர்கிட்ட என்ன இருக்குது? பணக்காரர்கள் விரும்புவது என்ன? எதுவுமே இல்லை. இது ஒரு புதிர், ஒரு விடுகதை மாதிரி. எப்போ நம்ம புத்திக்கு ஒரு சவால் கொடுக்குறோமோ, ஒரு 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 தீர்வுக்கான விஷயத்தை நம்ம புத்தியில் கொடுக்குறோமோ, அப்போ அந்த புத்தியில் நிறைய இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ், அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் திறக்கின்றது. இன்று பட்டியின் 3வது நாள். இன்று பாபாவுடைய மகா வாக்கியம். இன்று பாபா சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் அர்த்தாத் இன்வெர்டர் புத்தி. டீச்சர்ஸ் அப்படின்னா இன்வென்டர் புத்தி, அதாவது புது படைப்பை படைக்கக்கூடிய புத்தி, புது கண்டுபிடிப்புகள். செரண்டிபிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் செரண்டிபிட்டி. அமிர்த வேலை பட்டியெல்லாம் நம்ம இந்த பாயிண்டை பார்த்தோம், செரண்டிபிட்டி. ஞாபகம் இருக்கா? செரண்டிபிட்டி அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. வாட் இஸ் செரண்டிபிட்டி? செரண்டிபிட்டினா நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம தேடுறது ஒன்றா இருக்கும், ஆனால் நமக்கு கிடைச்சது வேறு ஒன்றா இருக்கும். இப்படி எக்ஸுக்கதுகள் என்னெல்லாம் நம்ம அப்புறம் கேன்சர் மருந்து எல்லாமே என்னெல்லாமோ ஆராய்ச்சிகளில் நிறைய புது புது கண்டுபிடிப்புகள் அது தானாக வந்தது. அதை நோக்கிய தேடல் அல்ல, வேற ஒன்று தேடி இருப்பாங்க, ஆனால் கிடைச்சது வேற ஒன்று. அதுதான் செரண்டிபிட்டி. ஒருத்தர் ஒரு நாய் வச்சுருந்தார். அவர் பார்க்குறாரு, விளையாட போயிருக்கு நாய். அதனுடைய கால்களில் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக முள் குத்திடுச்சு, முள்ளாக இருக்குது எல்லாமே. அப்போ அவர் யோசிக்கிறாரு, மிருகங்களுக்கே இப்படி நடக்கும்போது அப்போ வேறு யாருக்கு நடக்காது? அதனால் வெல்க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒட்டி வைப்பாங்களே, அந்த வெல்க்ரோ அங்கே தான் முதல்ல தயாரிக்கிறார், கண்டுபிடிக்கப்படுது. வெல்க்ரோவினுடைய பிறப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒரு துணியை இன்னொரு துணி மேலே ஒட்டி வைப்பாங்கள்ல, வெல்க்ரோ, அந்த ஒட்டுறது மாதிரி. இந்த ஸ்க்ரீன் போடுறாங்க பாபா ரூமில். அப்போ ஒரு துணி இன்னொரு 2 ஸ்க்ரீன் வருது, ஒரு ஸ்க்ரீனு இன்னொரு ஸ்க்ரீனும் அப்படி ஒட்டுற மாதிரி ஒரு வைப்பாங்கள்ல ஸ்டிக்கு, அதாவது ஸ்டிக்கர் மாதிரி, அதுதான் அதுக்கு பேர் தான் வெல்க்ரோ. ஷூவை ஒட்ட வைப்பாங்க. குழந்தைங்கள துணியை சுற்றுறாங்கன்னா அதை ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக லாஸ்ட்டாக ஒரு ஒட்டுவாங்கள்ல, அதுதான் வெல்க்ரோ. அந்த சயின்டிஸ்டோட மனசில் இந்த மாதிரி அந்த நாயை பார்த்து இந்த வெல்க்ரோவினுடைய ஒரு உதயம் அங்கே ஏற்பட்டுருக்குது மனசுக்குள்ளே. ஒரு சின்ன பையன் எழுதுறாரு பாடம் படிக்கும்போது. எழுதியாச்சு, தப்பாக எழுதிட்டாரு, இதை எப்படி அழிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பென்சில் இருக்குது அப்படின்னா அங்கே ரப்பரும் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டுமே சமமான அளவில் அங்கே பயன்பட்டது. ரப்பரினுடைய
புது படைப்பு, ரப்பர் என்ற புது படைப்பு, அழிக்கக்கூடிய ரப்பர் அங்கே ஜென்மம் எடுத்தது. டீச்சர் அப்படின்னா அவிஷ்காரிக் புத்தி, புது படைப்பின் புத்தி, இன்வென்டர் புத்தி, புது படைப்புகளை படைக்கக்கூடிய திறமை பெற்றவர்களாக இருக்கணும். சாதாரண மனிதர்களால் பார்க்க முடியாததை அவங்களுக்கு தெரியணும். ஏதோ ஒன்று புதுசு. உங்கள் எல்லாத்துட்டையும் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இல்லை ஆக்சுவலி 6 கேள்வி கேட்குறேன். அதுக்கும் ஒரே பதில் தான். ரெடியா? ஒரே கேள்வியாக இருக்குன்னு நினைக்கலையே. அது என்ன? மௌனத்தில் பிறப்பெடுக்கிறது, உலகத்தை ஆட்டுவிக்கிறது. நீரோ தண்ணியோ பூமியோ மண்ணோ இல்லாமல் அது முளைக்குது. அதாவது தண்ணியும் இல்லை, மண்ணும் இல்லை, சூரிய ஒளியும் இல்லாமல் முளைத்து வருது. அப்புறம் அது வளர்ந்து பெருசாகுது. அது என்ன? அது என்ன? தான் அது நடக்காது, ஆனால் உலகத்தை முன்னேற்றிடுது, உலகத்தையே முன்னுக்கு கொண்டு போயிடுது. அது என்ன? ஏழைகளின் சக்தி, ஆனால் செல்வந்தர்கள் தலையை குமிய தலையை கவிழ்த்து விடுகிறது, தலை கவிழ்ந்து விடும். அது என்ன? பணக்காரர்களின் தலையை சிரம் தாழ்த்த செய்யக்கூடியது என்ன? அது என்ன? அது என்னவா இருக்கும்? கண்ண மூடி யோசிங்க. அது என்ன? தான் யூஸ் ஆகிறதில்ல, தனக்காக யூஸ் ஆகிறதில்ல, ஆனால் நிறைய யூஸ் ஆகுது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. யாருடையதுன்னு சொல்ல முடியாது அந்த பொருளை, ஆனால் அது நிறைய பயன்படுது. அது என்ன? அதுதான் புது கண்டுபிடிப்பு. பதில், அதனுடைய ஜென்மமானது மனம் என்ற பூமியில் ஏற்படுகிறது. ஆனால் அது மௌனத்தில் பிறப்பெடுக்கிறது, உலகத்தை ஆட்டுவிக்கிறது. அது பிறப்பெடுப்பதற்காக மண் தேவையில்லை, சூரிய ஒளி தேவையில்லை, தண்ணி தேவையில்லை. ஏனென்றால் மனம் எனும் பூமியிலிருந்து அது உபர்க்கர் மேலே வருகிறது, முளைத்து துளைத்து வருகிறது, பிறப்பெடுக்கிறது. ஏழைகளின் தலைகளை கவிழ்த்து விடும், ஏழைகளின் பணக்காரர்களின் சிரத்தை சிரம்தாழச் செய்யும், ஆனால் ஏழைகளின் சக்தியாக மாறுகிறது. அது என்ன? அதை அனைவரும் பயன்படுத்துகிறார்கள், ஆனால் அது யாருடைய பொருளும் கிடையாது. அது என்ன? இது எல்லாத்துக்குமே பதில் கண்டுபிடிப்பு. புது கண்டுபிடிப்பு. அவிஷ்கார், இன்வென்ஷன். டீச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் நாள் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டீச்சர் அப்படின்னா லாட்ரி அடிக்கிறது. லாட்ரியை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். பட்டியினுடைய முதல் நாளில் நம்ம என்ன பார்த்தோம்? உங்களுக்கு நீங்களே பேசுங்க, செல்ஃப் டாக் பார்த்தோம் இல்லையா? 2வது நாள் நம்ம பார்த்தோம் டீச்சர் அப்படின்னா அவங்களுடைய அனைத்து ரிஸ்தாவும் ஒரே ஒரு பாபா கூட, அவங்களுடைய அனைத்து கணக்கு வழக்குகளும் ஒரே ஒரு பாபா கூட மட்டுமே இருக்கிறோம், அவங்க தான் டீச்சர். நேற்றுக்கு நம்ம 3வது நாள் பார்த்தோம். டீச்சர் என்றால் யார்? டீச்சர் அப்படின்னா ஜிம்மெதார், பொறுப்பாளி, ரெஸ்பான்சிபிள். சக்ஸஸ் இன் சர்வீஸ் அப்படிங்கிறதுனுடைய 16 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? 16 பாயிண்ட் யாராவது சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா? ஸ்டார்ட் நவ் ஃபஸ்ட்டு எஸ், அப்புறம் அப்டேட். எஸ்னா ஸ்டார்ட் நவ், யூனா அப்டேட். ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி, அப்புறம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி. நேற்று நான் யாராக இருந்தனோ இன்றைக்கி நான் வேற ஒரு ஆள். அதனால் நம்மளுடைய ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது கமிட்மெண்ட். 100% கமிட்மெண்ட் இருக்கணும். அதாவது சமர்ப்பண பாவனை, சமர்ப்பணத்தன்மை. ஏதோ ஒரு சேவை கொடுத்துருக்காங்க, ஒரு குமாருக்கு ஒரு சேவை கொடுத்துருக்காங்க, இந்த சேவை செய்யுங்க பிரதர் அப்படின்னு. சரி, குமாரிக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சேவை, சென்டரில் கொடுக்குறாங்க, இல்லை ரிட்ரீட் சென்டரில் கொடுக்குறாங்க, இல்லை மதுபலில் கொடுக்குறாங்க. அது என்னுடைய கமிட்மெண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. இல்லைன்னா பெஞ்சு சிஸ்டர் உங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க, ஆனாலும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் இல்லை, கொடுத்த வேலை அங்கே நடக்கலை, அப்படி இருக்கக்கூடாது. இல்லைனா மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போய் பார்த்தாச்சு. அப்போ என்ன ஆகும்? பொறுப்பு உணர்வு எவ்வளோ தூரம் இருக்குது? 0%. அடுத்த சி செக் அண்ட் ஏரியாஸ். செக் அன்டாப்டு ஏரியாஸ். எந்த ஏரியா நான் இன்னும் சேவ் பண்ணாத இடமா இருக்குது, எந்த இடம் அந்த மாதிரி இருக்குது, நம்ம சென்டரை சுற்றி நம்மளுடைய எல்லைக்கு உட்பட்டதாக இருக்குது, அங்கே நான் எந்த மாதிரியான சேவைகள் இன்னும் செய்யணும், எந்த இடத்துக்கு நான் இன்னும் போகலை, எந்த மாதிரி மக்களை நான் இன்னும் சந்திக்கலை, எந்த ஊரை நான் கவர் பண்ணல அப்படின்னு பார்த்து அந்த இடத்த கவர் பண்ணுறது. அடுத்தது இ அப்படின்னா என்ன பார்த்தோம்? எம்ப்ரஸ் த சேலஞ்சஸ். சவால்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து எஸ் என்ன? சோல் கான்சியஸ்னஸ். சேவையில் ஆத்மாபிமானி நிலையில் இருக்கணும். நடுவே என்ன பண்ணணும்? அடுத்த எஸ்ஸு சகாஸ் கொடுத்துட்டே இருக்கணும்.
சேவை ஸ்தலத்தில். அடுத்து ஐ அப்படின்னா இன்ஃபர்மேஷன். ஜென்ரல் நாலேஜை கொஞ்சம் அதிகப்படுத்திக்குவாங்க. சிஸ்டர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க. பிரதர்ஸ் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் வச்சுருக்காங்க, ஆனால் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஜென்ரல் நாலேஜ். ஏதாவது கேட்டால் பிரதரை கேளுங்கம்பாங்க. தான் வளர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஹிஸ்ட்ரியினுடைய நாலேஜ் இருக்கணும், ஜியோகிராபிக்கலினுடைய நாலேஜ் இருக்கணும். நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் யார், நம்ம நாட்டினுடைய பிரசிடெண்ட் யார், நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்களோ எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அந்த நாட்டினுடைய சிஎம் யார், வார்டு மெம்பர் யார், கவுன்சிலர் யார், இது கூட தெரிஞ்சுக்காமல் இருக்கலாமா? இல்லை மேயர் யார், எம்எல்ஏ எம்பி யாரோ. பொலிட்டிக்கல் நாலேஜும் இருக்கணும், ஜியோகிராபிக்கல் நாலேஜும் இருக்கணும். இப்போ யாராவது சொல்கிறாங்க நீங்கள் தில்வாடா போங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க? தில்வாடா எப்படி செல்வது? பகவானே கண்டுபிடிச்சிட்டிங்க தேடி, அப்போ வேறு என்ன தான் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஹாஸ்பிட்டல் வராங்க, குளோபல் ஹாஸ்பிட்டலில் அவங்கள்ட்ட போய் எக்ஸ்ரே எடுங்கன்னா, எக்ஸ்ரே எங்கே இருக்குது எனக்கு தெரியாது, எனக்கு என்ன தெரியும், அங்கே அப்போ பெரிய இடமா இருக்குது. அட தேடப்பா, சின்ன ஏரியா தானே, கொஞ்சம் தேடி கண்டுபிடி, நீ கொஞ்சம் முயற்சி பண்ணு, எல்லாம் கையில் இருக்குமா? தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கும் கதவுகள், தேடுங்கள் அப்பொழுது ஒவ்வொரு பொருளும் கிடைக்கும். கூகுளில் போய் தேடினா எவ்வளோ கிடைக்குது, தேடாத வரைக்கும் கிடைக்காதுல்ல. அடுத்தது என் அப்படின்னா நோட் டவுன் கோல்ஸ், அதாவது தன்னுடைய லட்சியத்தை தன்னுடைய கைப்பட எழுதணும். இன்று நான் என்ன செய்ய வேண்டும்? எக்ஸசைஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணுமா? இல்லைனா ரூம்லேயே குளிர்து ரொம்ப அப்படின்ட்டு படுத்துட்டு போத்திட்டு மூடிட்டு தூங்கிட்டுறதா? ஹீட்டரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே பாண்டா போனோன்னா ஹீட்டர் வேணும் இல்லையா? ஹீட்டர் இல்லாமல் இருக்க முடியுமா? ரூமில் ஹீட்டரை ஆன் பண்ணி விட்டு சுகமாக தூங்குறீங்களா? இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? குளிராக இருக்க எதுக்கு சில்லுன்னு இருக்குது, எதுக்கு வெளியே போயிட்டு உள்ளே படுத்துருவோம் அப்படின்னு தோணுதா? நல்ல கம்பளி வேறு கொடுத்துருக்காங்க, குளுன்னு இருக்குது, சுடுசுடாக இருக்குது, தூங்கும். அந்த சுகம் எங்கே கிடைக்கும்? ஏன்னா குளிர் டைமில் தான் நல்ல தூக்கம் வரும். வெயில் டைம்லையாவது அனலாக இருக்கும், தூக்கம் வராது. குளிரில் நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த கிளைமேட்டில் கூட பார்த்தீங்கன்னா மிலிட்ரி அவங்க வாக் பண்ணுறாங்க, ஜாக்கிங் பண்ணுறாங்க. ஃபுட்பால் கிரவுண்டில் போனீங்கன்னா ஃபுட்பால் விளையாடிட்டுருக்குறாங்க, பேட்மிண்டன் கிரவுண்டு போனீங்கன்னா பேட்மிண்டன் ஆடிட்டுருக்காங்க. அவங்க விளையாடும்போது அவங்க அதிகமாக அந்த குளிருக்கான சூடான துணிகளெல்லாம் போட மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் தான் போட்டுட்டு பண்ணுறாங்க எல்லாமே. அது செய்யவே பாடி சூடாகிடுது, நார்மலாகிடுது. அப்புறம் அடுத்து இன்னொரு எஸ் வருதுல்ல, செட் டைம் டேபிள் செட் பண்ணணும். அடுத்து மறுபடியும் வந்திருக்கு என்ஜாய். அடுத்தது ஆர் வந்திருக்கு ரெஸ்பான்சிபிள். பி அப்படின்னா விசுவலைசேஷன். ஐ அப்படின்னா இன்வால்வ் ஆல், எல்லாரையுமே நம்ம இன்வால்வ் பண்ணணும். ஒரு சேவை அப்படின்னா அதில் எல்லாரையுமே பங்கும் இருக்கணும். நான் மட்டும் தனியாக செய்வேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது, எல்லாரையுமே இன்வால்வ் பண்ணணும். பாட்டு உண்டு இல்லையா, பாபாவுடைய பாட்டு, சர்வகி சகயோக் சே நெய் துனியா ஆயேகா. எல்லோருடைய உதவியின் மூலமாகத்தான் புது உலகம், புது யுகம் வரப்போகிறது. அடுத்தது சி கிரியேட்டிவிட்டி, புதுமைத்தன்மை. லாஸ்ட் இ எக்கனாமிக், சிக்கனம். நிறைய பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டீங்க, இல்லைன்னா நிறைய எண்ணங்களை வீணாக்கிட்டீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக எண்ணங்கள் வேஸ்ட்டாக போச்சு, எதையோ நினச்சி. அப்போ என்னாச்சு? அங்கே எக்கனாமிக் இருந்ததா? இல்லை. சேமிப்பே இல்லை, எல்லாம் கழிஞ்சிருச்சு. கடன்காரனாக வேறு ஆகிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டீச்சர் அப்படின்னா இன்வென்டர், புத்தி, புது கண்டுபிடிப்பின் புத்தி. அதில் 6 பாயிண்ட்ஸ், 6 சூத்திரங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா அவேர்னஸ். ஒருவேளை நம்ம ஆன்மீக மார்க்கத்தில் புது கண்டுபிடிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது விழிப்புணர்வு தான். மிகவும் ரொம்ப முக்கியம். நிரந்தரமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அவேர்னஸில் இருக்கணும். எந்த அளவிற்கு ஆழ்மனமானது விழிப்புணர்வு இருக்கிறதோ அந்த அளவு புது கண்டுபிடிப்புகள் உங்களுக்குள்ள ஜென்மம் எடுக்கும். நான் யார் அப்படிங்கிறதே நான் மறந்துருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறது மறந்து போச்சு. முரளியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டர்ஃபுல்லான லைன்ஸ் எல்லாம் பாபா சொல்கிறாரு. நீங்கள் ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி, நீங்கள் புனிதத்திலும் புனிதமானவர். நீங்கள் சன்னியாசிகள் மட்டுமல்ல, எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள். நீங்கள் ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலிக்கு கோத்மே ஹோ, அதாவது புனிதத்திலும் புனிதமான தந்தையின் மடியில் இருக்கிறீர்கள். நான் பரம பவித்ர ஆத்மா. என்னுடைய பவித்திர தன்மை ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. அது ஃபேட் ஆகிட்டு இருக்குது, குண்டாயிட்டே இருக்குது. எந்த ஒரு
பதீதமான எண்ணம் வருகின்றது என்றால் அது வீழ்ச்சியாகும். இப்போ இன்றைய முதல் பாயிண்ட் என்ன? அவேர்னஸ். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பிரேக் த பேரியர். பழைய பேட்டர்ன்ஸை வந்து உடைத்தெறியணும். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு புது பார்வையோடு பாருங்கள். புது இடத்துல உட்காந்து பார்க்கணும். வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருங்க. அங்கே புதுமையான நீங்கள் இது வரைக்கும் போகாத ஒரு புது இடத்துக்கு போங்க. அங்கே போய் உட்காந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை பற்றி யோசிங்க, வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை பற்றி யோசிங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புது பதில் அங்கே கிடைக்கும். சில நேரம் அந்த மலைக்கு மேலே உட்காந்துருங்க, இல்லை நதிக்கரையில் உட்காருங்க, கடற்கரைக்கு போங்க. தனிமையில் உட்காந்து யோசிக்கும் பொழுது உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும். புது புது பதில்கள் கிடைக்கும். மூணாவது வந்து கிரியேட்டிவ் சைலன்ஸ். மௌனம் என்பது அப்படி ஒரு ஆராய்ச்சி கூடம். அங்கு புது ஜன்மங்கள் ஏற்படுகிறது. இது கிரியேட்டிவான சைலன்ஸ், துக்கத்தினுடைய சைலன்ஸ், டெட் சைலன்ஸ் கிடையாது. கிரியேட்டிவ் சைலன்ஸ். டிப்ரெஷன் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா அவங்க பேசவே மாட்டாங்க. ரொம்ப உதாசாயிடுறாங்க, ரொம்ப ஃபைட் ஆயிடுது. முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஐசியூவில் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. 15 வயசு குழந்தை, 15 வயசு கன்னியா. நாய்க்காக கொடுத்துருந்த 100 மாத்திரையை சாப்பிட்டுடுச்சு அந்த குழந்தை, அந்த கன்னியா. அதாவது ராத்திரி தூங்க வைக்கிறதுக்காக நாய்க்காக கொடுத்துருந்தாங்க மாத்திரை. அதில் 100 மாத்திரை எடுத்து அந்த கன்னியாக சாப்பிட்டுடுச்சு. அதாவது ராத்திரி அது குறைக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க நாய்க்காக. கார்டினல் அப்படின்ட்டு அந்த மாத்திரையோட பேர். அம்மா கூட சண்டை போட்டுடுச்சு. அந்த கன்னியா 100 மாத்திரையை எடுத்து முழுங்கிடுச்சு. அந்த சைலன்ஸ் சொல்லலை, அதுவும் சைலன்ஸ் தான். ஆனால் அது டென்ஷனுடைய சைலன்ஸ். நம்மளுடைய சைலன்ஸ் எப்படி இருக்கணும்? கிரியேட்டிவ்னா புது படைப்பினுடைய சைலன்ஸாக இருக்கணும். ஒரு லட்சியம் எடுத்துக்கணும். அந்த லட்சியத்தை எடுத்துகிட்டு மௌனமாக உட்கார்ந்து சிந்தனை பண்ணணும். அப்போ தானாகவே புது எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோன்றும், உங்களை அறியாமலே. அடுத்தது 4வது வந்து டிவைன் கனெக்ஷன், டி. எப்பொழுது நாம் ஈஸ்வரனுடைய, கடவுளினுடைய அந்த ஒளி அலைகளோடு நாம் இணைகின்றோமோ அப்பொழுது அங்கே என்ன டவுன்லோட் ஆகுது? சமாதானம் டவுன்லோட் ஆகுது. சமாதானம் அங்கே தோன்றுது. ஒவ்வொரு பிரச்சனைக்குமான ஒரு தீர்வு சமாதானம். அடுத்தது இ, எக்ஸ்பிரிமெண்ட் டெய்லி அதை நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தணும். நீங்கள் எவ்வளோ பிரயோகம் பண்ணுறீங்க, பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவு புது விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். சின்ன பிரயோகம் பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள். அடுத்து எஃப் அப்படின்னா ஃபியர்லெஸ்னஸ், பயமற்ற தன்மை. எங்கே பயம் இருக்கோ அங்கே என்னாகும்? யார் வந்து தைரியத்துடன் வாழ்கிறார்கள், தைரியத்துடன் ஜென்மம் எடுக்கிறது, பயத்தினால் மரணம் அடைகிறது, அது என்ன? இது ஒரு விடுகதை. பயத்தினால அது செத்து போயிடுது. ஆனால் தைரியம் வந்ததுன்னா அங்கே அது வந்துடுது, பிறப்பெடுக்குது. அது என்ன? அதுதான் கண்டுபிடிப்பு, புது கண்டுபிடிப்பு. இந்த மாதிரி 6 கொஸ்டின் இருந்துல, அந்த 6 கொஸ்டினுக்கும் விட என்ன? கண்டுபிடிப்பு, புது கண்டுபிடிப்பு, புதுமை, இன்வென்ஷன். எங்கே பயம் இருக்குமோ அங்கே எந்த ஒரு புது கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கப்பட மாட்டாது, கண்டுபிடிக்க முடியாது. தைரியம்தான் அந்த புதுமையை பிறப்பெடுக்க செய்கிறது. அடுத்தது ஜி, கோ பியாண்ட் கம்ஃபர்ட்ஸ். நம்மளுடைய பழக்கப்பட்ட டெய்லி ரொட்டீனான லைஃப் எப்போ அங்கே உடைப்படுதோ அப்பொழுது தான் புது கண்டுபிடிப்புகள் அங்கே உதயமாகிறது. யார் நல்லா சதா சுகமாகவே தன்னுடைய எப்போவுமே பிரச்சனை இல்லாமல் ஒதுங்கி எதுலேயும் இன்வால்வ் ஆகாமல், எதையுமே சேலஞ்சு ஏற்றுக்கொள்ளாமல், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வெறும் அதை மட்டுமே செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அங்கே அவங்க புதுமையை அவங்க பார்க்கவும் முடியாது, அவங்க கண்டுபிடிக்கவும் முடியாது, அவங்களுக்குள்ளே வரவும் செய்யாது. உலகத்தில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அது அங்கே போராட்டத்தின் மூலமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சும்மா அவங்க கையில் வந்து உட்காரல அந்த கண்டுபிடிப்புகள், அவங்க போராடினாங்க. ஒருத்தர் இருந்தார் 1997 ஃபிலிப் கான் அப்படின்னு ஒருத்தர். அவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன குழந்தை பிறந்துச்சு 1997. அவர் நினைக்கிறாரு என்னுடைய குழந்தைய வந்து ஃபோட்டோ எடுத்து நான் இன்னொரு இடத்துக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட ஃபோன் தான் இருந்தது, கேமரா இல்லை. அப்போ அவருக்குள்ளே என்ன ஒரு எண்ணம் வந்தது, மொபைல்லே நம்ம ஒரு கேமராவை செட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு தோணுச்சு. அப்போயிலிருந்து தான் ஃபோன்லேயே
கேமரா வர மாதிரி ஒரு புது கண்டுபிடிப்பு அங்கே உருவாச்சு. அது வரைக்கும் கிடையாது, ஃபோனில் கேமரா கிடையாது. இது எப்படி வந்தது? அந்த சின்ன குழந்தையினால் வந்தது. அவர் யோசிக்க ஆரம்பித்தார், இந்த மாதிரி நம்ம பண்ணால் என்ன அப்படின்ட்டு. அப்போ அங்கே புது ஒரு கண்டுபிடிப்பு வந்துருச்சா. அதே போல் 1895 வருஷத்தில் ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேற ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்காரு. அப்போ பார்க்குறாரு, ஒரு ஒளி வந்தது, ஒரு ரேஸ் வந்தது. அந்த ரேஸ்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் உள்ளது தெரியுது. அப்போ அவர் பார்க்குறாரு, அதுக்கு XYZன்னு பேர் கொடுத்துட்ருப்பாங்க, அதுக்கு எக்ஸ்ன்னு பேர் கொடுக்குறாரு. அதுலேருந்து தான் எக்ஸ்ரே அப்படிங்கிறது வந்தது. அவர் தான் ரெய்ன்டன், அவர் தான் ஃபாதர் ஆஃப் த ரேடியாலஜி. அதாவது எக்ஸ்ரேனுடைய ஜென்மம் அங்கு ஏற்பட்டது. எக்ஸ்ரேங்கூட ஒரு புது பொருள். ஒருத்தர் வந்து ரேடாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ ஒரு பேக்கெட்டில் வந்து சாக்லேட் இருந்தது. அந்த ரேடாரினுடைய சூட்டில் வந்து சாக்லேட் உருகிடுச்சு. அப்போ அவர் யோசிக்கிறார், ரேடாரினுடைய சூட்டில் வந்து சாக்லேட்டே உருகிடுச்சு. அப்போ அந்த ஒளிக்கிரணங்களை வச்சு மைக்ரோ ஓவனை வச்சு அப்போ சாப்பாடு கூட சமைக்கலாமே அப்படின்ட்டு அவர் நினச்சார். அப்போ தான் அவன் ஓவன் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. 1826 ஒரு ஃபார்மர் இருந்தார், ஒரு விவசாயி இருந்தார். 1826 ஜான் வர்க்கர் அப்படின்னு ஒரு மூலிகை ஏதோ இருந்தது. அதில் வந்து ஒரு ரசாயனத்தை மிக்ஸ் பண்ணார், அப்படி உதறினார், அதுலேருந்து நெருப்பு வந்தது. அப்போ பார்த்தாரு, இப்படி நெருப்பு மூட்டலாமோ அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் தான் அந்த தீப்பெட்டி உருவாச்சு. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி தீப்பெட்டி கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து டெய்லரிங் மிஷினுக்கு வந்து சாதாரண ஊசி கண்டுபிடிச்சாச்சு. டெய்லரிங் மிஷினுக்கு எப்படி ஊசி செட் பண்ணுறது? அது பின்னாடி தானே இருந்தது. முன்னாடி ஊசி இருக்கும், பின்னாடி தான் அதுக்கு காது இருக்கும், ஊசியோட காது. அதில் நூலை செலுத்தி அதை தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். ஒரு நாள் தூங்கிட்டார். ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அவர் பார்த்தா, அவர் வந்து ராஜா முன்னாடி நிற்கிறாரு, அவரை குத்தி கொல்ல போகிறாங்க ஈட்டியை வச்சு. அப்போ அந்த ஈட்டியை வச்சு ஒருத்தர் குத்துறதுக்கு வராரு. அவர் பார்க்குறாரு ஈட்டியினுடைய முனையில் ஒரு ஓட்டை இருந்தது. அப்போ டக்குன்னு முடிச்சிட்டாரு. ஊசியில் வந்து அப்போ முன்னாடி ஓட்டை போட்டால் அது மிஷினுக்கு வேலை செய்யும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் டெய்லரிங் மிஷினுடைய ஊசியை கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி புது புது கண்டுபிடிப்புகள் இப்படி தான் ஏற்பட்டது. அதாவது நம்ம வெல்க்ரோனுடைய விஷயத்தை பார்த்தோம் இல்லையா. 1941 வந்து ஒருத்தருடைய நாய் வந்து வெளியிலலாம் போச்சு. அந்த நாயோட முடியில் வந்து உடம்புல செடியெல்லாம் ஒட்டிக்கிச்சு. அப்போ அவர் பார்க்குறாரு, இந்த நாயோட உடம்புலேயே செடியெல்லாம் ஒட்டுதுன்னா அப்போ ஏன் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு துணியை ஒன்றோட ஒன்று ஒட்டு, ஸ்க்ரீனெல்லாம் அப்படி ஒட்டுறாங்கல்ல, ஷூ ஒட்டுறாங்க, அதை ஒட்டக்கூடிய அந்த ஸ்டிக்கர் மாதிரி உள்ள விஷயம் வந்து அங்கே தான் கண்டுபிடிக்கப்படுது. டாக்டர் ஸ்பென்சர் சில்வர் 1968 ஒரு பசை கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். அந்த பசையே தயாரிச்சிட்டு இருந்தார். அவர் பசை கண்டுபிடிச்சிட்டு இருந்தார்ல, அந்த பசை ஒன்று நல்லா இல்லை, ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. உடனே அவருடைய ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாரு. இந்த ஃப்ரெண்ட் இதை வந்து நீ வச்சுக்கப்பா, இது யூஸ் பண்ணப்பா அப்படின்னு கொடுத்துட்டாரு, பேப்பர் ஒட்டுறதுக்காக. அப்போ அந்த பேப்பரை ஒட்ட ஆரம்பித்தார். அதுலேருந்து தான் அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கு இல்லையா, பேப்பரை ஒட்டி வைக்கக்கூடிய பழக்கம் வந்தது 1968. 1908 வந்து டீ வியாபாரி, டீ விற்கக்கூடிய தாமஸ் செவன் அப்படிங்கிறவர், அவர் டீ தூள் வந்து அவருடைய ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறாரு. அவருக்கு வேறு ஏதோ இருந்தது, அதனால் அவர் அது கேரி பேக்கில் போட்டார் அந்த டீ தூளை. அவர் என்ன பண்ணார், அந்த கவரை வந்து தப்பாக சுடுதண்ணியில் போட்டார், வைக்கிறதுக்கு பதிலாக சுடுதண்ணியில் கொண்டு போட்டார். அப்போ தான் அந்த டீ பேக் இருக்குல்ல, அது அப்போ தான் அங்கே உருவாச்சு. இது எல்லாமே காலத்தின் டச்சிங்னு சொல்லவா இல்லை சங்கரருடைய டச்சிங்னு சொல்கிறதான்னு தெரியல இல்லையா. மனசு வந்து எப்பொழுது பந்தனத்திலேருந்து விடுபட்டிருக்கிறதோ, மனசு எப்போ தூய்மையாக இருக்குமோ, இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒரு மகான் ஆத்மா இருக்கார், மகான் லட்சியத்தோடு நம்ம யோகாவில் உட்காடுறோம் அப்படின்னா, பாபாவிற்காக சமர்ப்பணம் செய்யப்பட்ட புத்தியாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அவர் புத்திவானுக்கெல்லாம் புத்தியாக இருக்கார் பாபா, எல்லாத்தையும் விட பெரியவர் பாபா, எல்லாத்த விட பெரிய கண்டுபிடிப்பாளர் பாபா தான். ஸ்ரஜன்சீல்தாக்கா அவர் கடலாக இருக்கிறார், புது கண்டுபிடிப்புகளின் கடலாக இருக்கிறார், புதுமையின் கடலாக இருக்கிறார். ஓஷன் ஆஃப் இன்வென்ஷன்ஸ். நம்மளுடைய புத்தி எப்பொழுது நிலை பெற்று விடுகின்றதோ அப்பொழுது ஆன்மீக இந்த மார்க்கத்தில் புது கண்டுபிடிப்புகள் உதயமாகின்றன. வெளியில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் உருவானதோ முதலில் அது உள்ளுக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்டது. 6 பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ், விழிப்புணர்வு.
ரெண்டாவது வந்து பி, பிரேக் த பேரியர். புது விஷயத்தில் யோசிக்கணும். புது விதத்தில் பழைய விஷயமாகவே யோசிச்சுட்டு இருக்காதுங்க. ஆனால் பரம்பரைகளை நம்ம மதிக்கிறோம். ஆனால் புது விஷயத்துக்காக அங்கேயும் வாசல் திறந்து வைக்கணும். மூணாவது சி, கிரியேட்டிவ் சைலன்ஸ். ஏகாந்தத்தில் போயிடுங்க. கொஞ்ச நேரத்திற்காக உங்களுக்கு நீங்களே பேசுங்க, யோசிங்க. என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதோ அதில் என்ன புதுசு செய்யலாம். அடுத்தது ஈஸ்வரிய கனெக்ஷன், டிவைன் கனெக்ஷன். ஸ்ரீ பாபா கூட நம்ம கனெக்ட் ஆகணும். அந்த ஒளி கதிர்கள் கூட நம்ம எப்போ கனெக்ட் ஆகிறோமோ அப்பொழுது புதுமை தன்மையின் ஒரு ஆட்டம் பாம் வந்து அங்கே வெடிக்குது. வேல்கனிக் ஆப் கிரியேட்டிவிட்டி, புது படைப்பின் ஒரு உதயமாகும். டெய்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். தன்னுடைய வாழ்க்கையில் டெய்லி ஏதாவது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நேற்று நான் இப்படி போனேன், இன்றைக்கி அப்படியே போகாதுங்க, இப்படி போங்க, சுற்றி போங்க. புதுசாக இருந்தால் தானே நமக்கு மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைனா போர் அடிச்சிடும். எந்த கல்லில் நான் இன்னும் உட்காரல, எந்த மலையில் நான் இன்னும் போகலை, எந்த மரத்தில் நான் இன்னும் ஏறலை, எந்த மரத்தில் நம்மளால் ஏற முடியும், ஏறி பார்க்கலாம் கொஞ்சம். அந்த மாதிரி இடம் எங்கேயாவது இருக்குதா? அதில் நின்றுக்கிட்டால் எல்லா இடமும் தெரிகிற மாதிரி. எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணவே இல்லை, பண்ணுறதே இல்லை. 1000 வருஷம் ஆகிப்போச்சு. பிராமண வாழ்க்கையிலேருந்து, டீச்சர்ஸ் வாழ்க்கையிலேருந்து எக்ஸசைஸே இல்லாமல் போயிடுச்சு டிக்ஷனரியிலேருந்து. ஏன்னா டைமே இல்லை. அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக டைம் ஒதுக்கணும். இது வந்து உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு எப்போவுமே அதே பழைய சோறையே சாப்பிட்றத விட்டுட்டு புதுசாக ஒரு யோசனையோடு இந்த விஷயத்தை செய்யணும். டெய்லி புதுசாக அரைச்சமாகவே அரைக்கிறதுக்கு பதிலாக புதுசாக ஏதாவது செய்யுங்க. ஓடுங்க, ரன்னிங் ஓடுங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடுங்க, போங்க. 5 கிலோமீட்டர் ஓடுங்க. இல்லைனா வாக்கிங் பண்ணுங்கள். புதுசாக அதிகமாக வாக்கிங் பண்ணுங்கள். 5 கிலோமீட்டர் வாக்கிங் பண்ணுங்கள். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். புது சிந்தனைகள் வரும். எவ்வளோக்குள்ள நடக்கிறோமோ அவ்வளோக்குள்ள புது சிந்தனைகள் வரும், ஆழ்ந்த சிந்தனைகள். உங்கள் எப்போவுமே அதே டைமு, அதே 4 மணிக்கு எந்திரிப்பேன், அதே மறுபடியும் யோகா பண்ணுவேன், மறுபடியும் போய் படுத்துருவேன், அதே மறுபடியும் 6:30க்கு எந்திரிப்பேன், மறுபடியும் கிளாஸுக்கு வருவேன், அதே டெய்லி கரெக்டாக 8 மணி ஆனால் நான் சாப்பிட்ருவேன், கரெக்டாக 9 மணி ஆனால் என் சேவையில் இறங்கிடுவேன், அப்புறம் மறுபடியும் நான் 10:30 ஆனால் கரெக்டாக வந்து டீ குடிப்பேன் அப்படின்ட்டு அதே சேம் பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக ஏதாவது செய்யுங்க. ஒரே இதிலே இருந்துட்டீங்க, எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம் சாமி அப்படின்ட்டு புதுசாக ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா அங்கே டென்ஷன் ஆயிடுது. 10:30 மணி ஆச்சு, டீ கிடைக்கல, 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா டென்ஷன் ஆயிடுது. 8 மணி ஆச்சு, 8 மணிக்கு சாப்பிட்டு பழக்கம், 8:01 ஆகிடுச்சு, இல்லை 8:05 ஆகிடுச்சுன்னா டென்ஷன். இந்த மாதிரி பழக்கப்பட்டு போயிடுச்சு, அதிலேயே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. வசதி வாய்ப்புகளினுடைய என்ற சுவர்கள் உடைபடும் பொழுது தான் புது ஜென்மங்கள், அங்கு புது விஷயங்கள் அங்கு பிறப்பெடுக்கும். அடுத்தது நிர்பயத்தா, பயமற்ற தன்மை. புருஷார்த்தத்தில் மிகப்பெரிய தடை எது? பயம். முதல்ல பிரம்மா குமாரியில் யாரும் வராமல் இருந்தாங்க. எதனால் வராமல் இருந்தாங்க? பயம். சென்ற பார்த்து பயம். முதல்ல அந்த பயம் இருந்தது. இப்போ புருஷார்த்தத்தினுடைய பயம், தீவிர புருஷார்த்தி ஆகிறதுக்கான பயம். 2 குரூப் இருக்காங்க. ஒன்று புருஷார்த்தி, அப்புறம் ரொம்ப கம்மியான புருஷார்த்தி. அதனால் என்னெல்லாம் பயம் இருந்ததோ மீண்டும் வரும், என்னெல்லாம் விரோதங்கள் நடந்ததோ இதுக்கு முன்னாடி அதுவும் விரோதம் மீண்டும் முளைக்கும். முதல்ல நீங்கள் விரோதம் என்னெல்லாம் வந்ததோ அதை வந்து எதிர்கொண்டீங்க, மீண்டும் அதே விரோதங்கள் மீண்டும் அதே மாதிரி வரும். நீங்கள் பயந்து அதை விட்டுட்டீங்கன்னா அங்கேயே இருந்துருவீங்க, மேலே வரமாட்டீங்க. இந்த மாதிரி இது 6 விஷயங்கள் நம்ம பார்த்தோம், இல்லை 7 விஷயங்கள் பார்த்தோம். அச்சா, ஓம் சாந்தி. உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். உன்னை அறிந்தால் இறைவனை, சிவத்தந்தையை அறிவாய். விழித்துக்கொள், தூக்கத்தில் இருந்து செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். வாழ்க்கை என்பது பல்பலவைகள் என்பது மாயை. ஆகையால் ஒவ்வொரு வினாடியும் விழிப்புடன் இருங்கள். ரகசியம் ஆழமானது. நிழல் மூடுபடியாக இருக்க
இருக்கிறது. எழுந்திரு, விழித்திரு, எழுந்திரு, எப்பொழுது எழுந்திரு. உள்ளே ஒரு கரை இருக்கிறது, நெருப்பை மூட்டு. உன்னுடனே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்தில் இருந்து விழித்து எழுவாயாக. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் காத்திருப்பாய். உன்னுடனே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்தில் இருந்து விழித்து எழுவாயாக. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் பயப்படுவாய், எவ்வளவு காலம் தள்ளி போடுவாய், எவ்வளவு நேரம் தூங்குவாய், எதுவரை ஓடுவாய். எப்பொழுது விழித்துக் கொள்வாய். எவ்வளவு காலம் காத்திருப்பாய். எவ்வளவு காலம் பயப்படுவாய், எவ்வளவு காலம் தள்ளி போடுவாய், எவ்வளவு காலம் தள்ளி போடுவாய். உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். விழித்துக்கொள், தூக்கத்தில் இருந்து செல். தன்னுடைய முயற்சியின்